உனக்கு அதன் அடிப்படையில் இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் அவர் கூட அவங்க ஆஃபீஸில் அவங்க ஆடிட்டர் வீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட சேர்ந்து இன்சார்ஜ் ஃபேக்கல்ட்டி சந்தீப் அவர் கூட சேர்ந்து கமிஷனர் அவங்க கூட சேர்ந்து இன்றைக்கி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கூட சேர்ந்து நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு ரிவ்யூ மீட்டிங் கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பெண்டிங் இருக்குது, என்ன வரப்போகிற ரெய்னி சீசனில் என்னென்ன ஆக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். நீங்களே பார்த்தீங்க கிட்டத்தட்ட ஒரு 3 hours மேலே 3 hours 30 minutes வரைக்கும் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கலெக்டர் சார் வந்து இன்றைக்கி வந்து நலத்திட்ட உதவிகள் இன்றைக்கி வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 4,19,00,000 கிட்டத்தட்ட 519 பயனாளிகள் மொத்தம் 8 துறைக்கு கீழ் உங்களுக்கு 4,19,00,000 இன்றைக்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய டிஸ்கஷன் போயிருக்கு, நிறைய இன்புட்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. எது ப்ரையாரிட்டி பண்ணணும்னு சொல்லிட்டு முக்கியமாக இந்த ரோட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அது சீக்கிரம் எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கணும் பிஃபோர் த ரெய்னி சீசன் சொல்லியிருக்கிறாங்க. அது ரொம்ப ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக எடுத்துருக்குறோம் நாங்கள். அப்புறம் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் அது வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ட்ரக்ஸ் கண்டெயின் பண்ணுறதுக்கு அந்த டிஸ்கஷனை எஸ்பி சார் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு இப்போது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். வரப்போகிற காலங்களில் இது ஃபஸ்ட்டு ஆய்வு தான், ஃபஸ்ட் டைம் தான் நம்ம மீட் பண்ணுறோம். சாலை சரியில்லாமல் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே அதில் கடந்த ஆட்சியில் வந்து டெண்டர் விடப்பட்டு இப்போ டெண்டர் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்டுக்கிறாங்க. ஏன்னா பணமும் ஒதுக்கியாச்சு, டெண்டர் உண்டாச்சு, இப்போ நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இதனால தான் அந்த குழந்தை இறந்ததா நேற்று பாளையங்கோட்டை சட்டமன்ற 10 கோடி ரூபா நிதி ஒதுக்கி அதுக்கு வந்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வந்து அதை வந்து அலட்சியமாக அது வந்து அமைச்சரே சொன்னாங்கன்னு சொல்லி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளே சொல்லியிருக்காங்க. அமைச்சர் தான் அதை போட வேண்டாம்னு சொன்னதா நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சொன்னதாக அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது ஒரு பெரிய அன்ஃபார்ச்சுனேட்டான இன்சிடெண்ட். அது ஆக்சுவலாக பெரிய அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடெண்ட். அது ஒரு டிஸ்கஷன் போச்சு, எதனால் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்கேன் நான். அது எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி சுச்சுவேஷன் யாருக்குமே நடக்கக்கூடாது. ஆக்சுவலாக வரப்போகிற ஃபியூச்சர் இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கேன். வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் நெல்லை மாவட்டம் எப்படி இருக்கிறது? ஒரு மாதம் நீங்கள் ஸ்டடி பண்ணியிருப்பீங்க, ஒரு 1 month உங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஒரு நிலைமை எப்படி இருக்குது? வெரி கூடிய விரைவில் முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பாங்க. நீங்கள் அதை எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க, தமிழ்நாடு எதிர்பார்த்துட்டு இருக்கு. நீங்கள் வரப்போகிற நாட்கள் நீங்கள் பார்ப்பீங்க. தாலிக்கு தங்கம், தாய்மாமன் சீரு, மகளிருக்கான இலவச கட்டணம் எல்லாமே அடுக்கடுக்க அறிவிச்சிருக்கீங்க. ஆனால் கடந்த மார்ச் மாதத்திலேயே தமிழகத்தில் 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருந்தது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் ஏப்ரல் மாதம் இதற்கான தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. ஆனால் அதுக்கு பிறகு இப்போ வந்து பொறுப்பேற்ற பிறகு கஜானா காலியாக இருக்குது, நான் வெள்ளை அறிக்கை விட போகிறேங்கிறது நீங்கள் இந்த ரிலேட்டடாக கேளுங்க. வரப்போகிற நாட்களில் உங்கள் அனைவருக்குமே எல்லா விஷயங்களும் முதலமைச்சர் வாயிலாக உங்களுக்கு தெரிய வரும். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்களே, அசியமாகி உங்களுக்கு 40 days தான் ஆச்சு. ஃப்ரம் எல்லா விஷயங்களும் முதலமைச்சர் அறிவித்தல்படி கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். சட்டமன்ற கூட்டத்தில் 18 சட்டமன்றம் கூடுது இல்லையா? பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதை பற்றி சபாநாயகர் ஒரு டேட் சொல்லுவாங்க, அதை அனௌன்ஸ் பண்ணுற பிறகு நெல்லை மாவட்டத்தில் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துறதுக்கான திட்டங்கள் ஏற்கனவே எஸ்இசெட் நாங்குநேர்லாம் சும்மாவே கிடையாது ரொம்ப ஆண்டுகளா. அதுக்கான திட்டங்கள் எதுவும் நம்ம தயாரிக்கிறது நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்காங்கிறது அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம் சார். கிட்டத்தட்ட 2455 ஏக்கர் அந்த இடம் உள்ளது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குஜராத் கம்பெனியில் அதில் வந்து ஏஎம்ஆரில் கொடுத்து ஏஎம்ஆர் வந்து சிறின்னு ஒரு கம்பெனி கொடுத்தாங்க. சிறி கம்பெனி அரசாங்க இடத்த கடன் வாங்கி குஜராத்தில் அது டிசால்வ் ஆகிட்டு வந்து ஒரு பேங்கில் இருக்குது. கவர்மெண்ட் இடத்தையே சிறின்னு ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்து அவன் கடன் வாங்கியிருக்காங்க. அதை ஆமாம் திமுக ஆட்சியில் இது ஏதாவது இப்போ வந்து அதிகாரி ஏதாவது அது இல்லைன்னா திரும்ப தொழில் கொண்டு வரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்காது? அதை பற்றி ரிவ்யூ பண்ணியிருக்கோம், டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதுதான் தெரியாது சார். அரசாங்க இடத்தை மீட்பதற்காக ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அது நம்ம இடம் அது
அது ஒரு தனியார் கம்பெனி திருட்டு கொடுத்து அவன் போய் அடை வச்சுட்டு அவங்க குஜராத்தில் பேங்க்ல வாங்கிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வரை அந்த இடத்த மீட்க முடியல. அது நம்ம மீட்கிறது ஏதாவது இப்போ மாவட்ட அமைச்சர்னால கேட்கலாம். இல்லை, நான் இன்றைக்கி தான் டே 1 வந்து ஃபுல்லாக ரிப்போர்ட் கேட்டிருக்கேன். எல்லா ரிப்போர்ட்டும் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். ஒன்ஸ் கலெக்டர் ஒரு ரிவ்யூ ரிப்போர்ட் கொடுத்த பிறகு அதர் அஃபிஷியல்ஸ் அந்த விஷயமா ஏதாவது அதிகாரி சொன்னாங்க சார் அந்த இடத்த மீட்பது தொடர்பாக? ஏன்னா சாருக்கும் தெரியும், நம்ம சாருக்கு அடுத்த ஆய்வில் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல வருவாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் நீர் ஆதாரங்களை பெருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? 2027 ஒரு மிகப்பெரிய வறட்சியான ஒரு ஆண்டா இருக்கும் அப்படின்னு சூழலியல் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள் மேம்பாடு, பராமரிப்பு பணிகள், தூர் வரக்கூடிய பணிகளை பற்றிக்கிறதுக்கான திட்டம் இருக்குதா? 4 to 5, 6 monthsக்குள்ளே நம்ம சில விஷயங்கள் பண்ண வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்கேன். டிஸ்கஷனில் போயிருக்கு. அந்த டிஸ்கஷனில் தாமிரபரணி இதாக இருக்கட்டும், மற்றும் அதர் டேம்ஸாக இருக்கட்டும், சேனல் டிசல்யூஷனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிருக்கு. வரப்போகிற நாட்களில் அதை எக்ஸ்பீடியேட் பண்ணுறதுக்கு, ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் மார்ச்லேயே பண்ணியிருக்கணும். அது ஆக்சுவலாக அது ஆல்ரெடி டிலே. இன்னொரு 4 to 5 monthsக்குள்ளே அதை பண்ணி ஆகும், மழை காலத்துக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி டிஸ்கஷன் போயிருக்கு. அதையும் உங்களுக்கு ரிப்போர்ட் வரும். சரி, இப்போ லோக்கல் பாடிஸ்க்கு இப்போ அரசு பொறுப்பேற்று 1 மாதம் கடந்துருச்சு. லோக்கல் பாடிஸ்க்கு எந்த ஃபண்டும் கடந்த 2 months தான் வரல. அதனால எந்த திட்டத்தையுமே செயல்படுத்த முடியல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார்.